This is a new beginning, killer. Social justice starts now. மணி அண்ணா Not 8 points, Zambi. எனக்கு இந்த பெண் அடிமை பண்ணீங்க இன்னைக்கு. அப்படி பெண் அடிமை பண்ற தாவேக்கா அமைச்சர் கீர்த்தனா அன்றும் இன்றும் மாற்றம் தாவேக்கா. ஒரு ஆட்சி தேவையா? என்னைய ஒரு முறை கூட பேச விடல. அத்தனை கட்சி தொண்டர்களும் விரட்டி அனுப்பினாங்க. மக்களே பெண்களே, உங்ககிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். பெண் அடிமை பண்ற ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையா யோசிச்சுக்கோங்க. தோத்துரு ஓடி தொகுதி விட்டு ஓடி போனவரு இன்னைக்கு தைரியமா உங்க முன்னாடி இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையில்லை பெண்களே. இந்த பெண்களை ஜெயிக்கணும்னா இங்க இன்னைக்கு நான் சொல்றேன், ரிசல்ட் நான் ஜெயிக்கணும். அவங்களுக்கு இந்த பெண்ணு தான் யாரை காமிக்கணும். இந்த கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்கிறது. ஒரு பெண்ணால் நீங்க அதை எப்படி அந்த இந்த ஆடியோ சரியாக கிளியராக கேட்காதவங்களுக்கு நான் அது என்னன்னு சொல்லிடுறேன். அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இந்த கோவை சூலூரில் அந்த 10 வயசு குழந்தைய நேர்ந்த சோகம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக அவங்கள்ட்ட அந்த கொஷினை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க எப்படி ரிப்ளை பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். சார் இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. எவ்வளவு நக்கலா சிரிச்சுட்டு பேசுறாங்க. ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன எப்படி கேட்டிருந்தாங்க, இப்ப பாருங்க. பாலியல் சம்பந்தமா நடந்திருக்கிறதுனால ஒரு பெண் என்ற முறை நீங்க அந்த வழக்கு எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உங்க அரசு? தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டா இருக்கும் சார். இதோ ஒன்று சொல்லிக்கிறாங்க எல்லாருமே, தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாக தான் இருக்குன்னு. அவரு நேரில் வந்து பேசவே மாட்டாரு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பூரா ஃபேக் நியூஸா பரப்புறானுங்க. பெரும்பான்மையும் இல்லாத அரசியல்ல அடிப்படை டிவி கேட்காரங்க ஃபேக் நியூஸா பரப்புறாங்க. நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு மின்சாரம் எதுக்கு தேவையே இல்லை. எங்க அண்ணனோட கண்ணே போதும். ஏன்னா அவரு மின்சார கண்ணா. ஒரு பார்வை பார்த்தா போதும், 10 நாளைக்கு எங்க வீட்டுல லைட் எரியும். சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க பாப்போம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோ